பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நல்வழி காட்டுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவருடைய வழியில் நடத்துவார். அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் அந்த வழியிலே சமாதானத்தை காண்பார்கள். அவர்களுடைய ஆத்துமா மகிழ்ச்சியாய் இளைப்பாரும். கர்த்தரின் வழிகள் இனிதான வழிகள், அந்த பாதையில் சமாதானம் இருக்கும். யோபுவின் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்தது. அவருடைய மனைவி கர்த்தருடைய வழியை அறியாமல் முணுமுணுத்தாள். தன் கணவனாகிய யோபுவை பார்த்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். ஆனால் யோபுவோ அமைதியாக, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் யோபு இவ்விதமாய் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம். வழியை அறியாதிருந்தால் மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் சோர்வும் உண்டாகும். அநேகர் கர்த்தருடைய வழியை அறியாமல் மனம் போன பாதையில் நடப்பார்கள். மனமும் மாமிசமும் விரும்பின வழிகளில் நடப்பார்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். சிலர் வழி தெரியாமல் திகைக்கிறார்கள். எந்த பாதையில் செல்வது என்று தெரியாமல் அங்கலாய்க்கிறார்கள். தேவனுக்கு பயந்து நடந்தால் தேவன் நம்மை சரியான பாதையில் நடத்தி செல்வார். நாம் செல்ல வேண்டிய வழியை போதிப்பார். நாம் செல்ல வேண்டிய வழியை காட்டுவார். ஆமேன். தேங்க்யூ லார்ட்.